பாம்பாய் கடித்தபோது பலரும் என்னை விரட்டி கொல்லவே யாராலும் எந்நிலையிலும் அழிக்க முடியாதவாறு என்னை படைத்தால் ஆகாதோ என்றேன். அதற்கும் நீ இறங்கி நான் கேட்டபடியே என்னை கல்லாகப் படைத்தாய். அசைக்க முடியாதபடி உறுதியாக அப்படியே இருந்தேன். அப்போதுதான் யான் உன்னிடம் கேட்டேன், எம்பெருமானே, புல்முதல் கல்வரை மாறி மாறி பிறக்கும்படி என்னை நான் வலிமைப்படுத்த முயன்று கொண்டிருக்கிறேனே, ஏன் இந்த போராட்டம்? இதுதான் உன் படைப்பின் இயல்பா? இதற்கொரு முடிவே கிடையாதா? இந்த வினாக்களுக்கு விடையறிந்து உய்யும்படி என்னை நீ படைக்கக்கூடாதா என்று கேட்டேன். என்னை நீ மனிதனாகப் படைத்தாய். மனிதனாகப் பிறந்ததும் கேள்விக்கு பதில் கேட்டு உய்யும் செயலை விடுத்தேன். ஆசைக்கு இறை தேடி அனுபவிப்பதில் மூழ்கினேன். அனுபவித்து முடிக்கும் முன் மரணம் வந்துவிட்டது. சுவாமி, நீ எல்லையில்லாமல் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் வண்ணம் என்னை படைத்தால் ஆகாதோ என்றேன். பேயாகப் படைத்தாய். அனுபவிப்போர் யாவரினுள்ளும் புகுந்து அவரோடு கூடி கூடி கழித்தேன். கூடி கூடி கழித்தேன். ஆனால் அனுபவிப்பவரை தேடித் தேடி அலைய வேண்டியிருந்தது. வா என்றதும் வரவழைக்கும் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறேனே எனக் கருதி என்னை கொஞ்சம் அதிகாரத்தோடு படைத்தால் ஆகாதோ என்று மீண்டும் கேட்க ஆரம்பித்தேன். தன்னோடு இருக்கும் பூதகணமாய் என்னை படைத்தாய். இது உனக்கு கட்டுப்பட்ட அதிகாரமாயிற்றே. எனக்கு கட்டில்லாத அதிகாரத்துடன் யாவரையும் விருப்பம் போல் அதிகாரம் பண்ணும்படி என்னை படைத்தால் ஆகாதோ என்றேன்.